மாருதி ஷோரூம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நாங்கள் கார் எடுத்தோம். எடுத்து ஒரு 2019 எடுத்தோம். சர்வீஸ் கொடுத்துருக்கேன். பசங்களாம் வெளியே போயிட்டாங்களோ, நீ போமாட்டாங்களோ, அதனால் வந்து சர்வீஸ் கொடுத்து 1 ஹவர் ஆகுனால உள்ளே தான் உட்காந்துட்டேன். காஃபி கொடுத்தாங்க, குடிச்சிட்டு நான் சாப்பாடு வந்து அங்கேயே உட்காந்து சாப்பிட்டேன். இப்போ வெயில் போயிடுச்சு, அதனால அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கேன். நான் வாங்க, நீங்கள் இந்த கார் வாங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டு, நல்லாவும் இருக்கும் குவாலிட்டி. வாங்க இன்னும் சர்வீஸ் இதெல்லாம் யூஸ் தானே மேடம், இன்னும் புதுசு தான். இது ப்ரைஸ் எவ்வளோ? ப்ரைஸ் கேட்குறேன். 12 lakh 14 lakh. நல்லா இருக்குது, நல்லாவும் இருக்குது சொல்லலாம். என் பொண்ணு இப்போ ஃபாரினில் தான் இருக்கா, வந்தாக்க திரும்பி ஏதாவது வாங்குவாங்க, அதனால் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்க்குறேன். வாங்க எல்லாரும் வந்து பாருங்கள், ஓகேவா? தேங்க்யூ டாக்டர். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஹேமலதா ஸ்ரீராமுலு. வாங்க ஒரு பாட்டு பாடப்போம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும். மழைத்துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். நத்தை கூட்டின் நீர் போதும், எங்களின் தாகம் தீர்த்து கொள்வோம். கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம். தாயின் மடியில் தினம் இருந்து காலையில் மீண்டும் உயிர் பெறுவோம். கனவினில் காலையில் ஒளி பிழந்து சிறு சிறு துகமாய் தினம் சிரிப்போம். 5 எழுத்து புதுமொழியை அறிய வைத்தாள் என் அன்னை. அண்ணன் தங்கை இருவருமே நேசம் கொண்டு தமிழ் மண்ணை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அன்னை ஊட்டிய பிடி சோற்றில் ஆயுள் முழுக்க பசி மறந்தோம். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வழி கண்டோம். பள்ளிக்கூடம் தந்ததில்லை பாசம் என்னும் நூல் ஒன்றை.
வேதங்கள் நான்கும் சொன்னதில்லை எங்கள் கதை போல் வேறொன்றை. கண்களும் நீர்த்துளி கண்டதில்லை, அழுதிட அவைகளும் பழகவில்லை. கருப்பா சிவப்பா தெரியவில்லை, கவலைகள் இதுவரை முளைத்ததில்லை. சேகரித்து வைப்பதற்கு தேவை ஒன்றும் எதுவுமில்லை. இறைவனுக்கும் எங்களுக்கும் இடைவெளிகள் இருந்ததில்லை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள். அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். நன்றி, வணக்கம். இப்படி வெளியே போதா? நான் சும்மா எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன், யூடியூப்பில் போடும். இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். கேமலத்தா ஸ்ரீராமன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ரவுண்ட் அடிக்கிற வெயில் போடுச்சு மாருதி ஷோரூமில். இன்னும் ரிப்பேர் ஆகலை, ஆயில் சர்வீஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் நாங்கள் கார் எடுத்தோம், எடுத்து 9 வருஷம் ஆகுது. பசங்க இங்கே தான் எடுத்து வந்து விடணும், நான் அதனால தான் வந்தேன். இன்னும் 1 மணி நேரம் ரெடி ஆகிடும், எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் வீட்டுக்கு. இன்றைக்கி ஒரு நாள் பொழுது போயிடுச்சு எனக்கு. ஷோரூம் போனாங்க. வாங்க, நீங்களும் கார் வாங்குறதா. என் ஃப்ரெண்டுங்களாம் இங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க. வெயில் வெயில் ஒன்றுமே தெரியலையே. அதனால
நீங்க சினிமாவில் பார்க்குற அந்த கோபம், அந்த அந்த தெரிய அந்த வேகம், அந்த அதெல்லாம் வந்து அவருடைய இயல்பு. இன்னைக்கெல்லாம் வந்து ஷூட்டிங் வந்து ஒரு ஹீரோ பின்னாடி ஒரு 10 ஜிம் பாய்ஸ் வராங்கல்ல, அன்னைக்கெல்லாம் மொத்த ஷூட்டிங் வேண்டியது அவர் தான் ஜிம் பாய். அப்புறம் நீங்கள் ரூரல் வில்லேஜஸ்லாம் ஷூட்டிங் போகும்போது நிறைய ப்ராப்ளம் வரும். ஆர்டிஸ்ட் அனைவருக்கும் வணக்கம். சில பேர் வந்து இன்னும் முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை வந்து கார் இன்னும் ரிப்பேர் ஆகலை, இன்னும் லேட் ஆகும் போல இருக்குது. 1000 பேர் அந்த அட்மாஸ்பியர் இறங்கி போய் டீ கொடுத்தாங்க, குடிச்சிட்டேன், உட்காந்துருக்கேன். அடிக்கிற முதல் நாள் இருக்கும். இன்னும் 1 மணி நேரம் ஆகும் போல இருக்குது. எந்த ஊர்ல போனாலும் எவ்வளவு டஃப்பான ஏரியாவுக்கு மக்களோட ஏரியாவுக்கு போனாலும் சரி, வேற எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி, அல்ல வேற ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, அது முதல்ல இறங்கி உள்ள போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு அவர் உள்ள போனதுக்கு அவர் ஏற்றி யாருமே பேசுறது நான் பார்த்தே கிடையாது. ஏன்னா அப்படியே கடல் அலை விரிகிற மாதிரி அப்படி கூட்டம் விரியும். வெட்டி மடிச்சு வெட்டி அந்த நாக்கு மடிச்சு உள்ள இறங்கிட்டு வர்றது. நாக்கு மடிக்கிறதுலாம் அவர் ஒன்றும் புதுசு இல்லை. கோபம் வந்து நாக்கு மடிச்சிடும். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஹேமலதா ஸ்ரீராமுல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் கார் வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றுடுச்சு நேற்று வெளியே எடுக்கும்போது. அதுக்காக மாருதி ஷோரூமுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த வந்து உட்காண்ட்ருக்கேன். இங்கேருந்து டிரைவர் வந்தாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு. பசங்களை கூப்பிட்டா எனக்கு டைம் இல்லைம்மா, நீங்கள் போங்க. நானும் ரிட்டையர் ஆகி எங்களுக்கு நிம்மதி ஓய்வு கிடையாது பாருங்கள் மக்களே. மாருதி ஷோரூம் இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்ணலை, இருந்தாலும் இதை பண்ணிடுறேன். அவங்க ஷோரூமையே போட்டு அவங்களே காமிப்போம். தேங்க்ஸ்.